அடுத்து ஃபஸி ரூல்ஸ் அண்ட் ஃபஸி இன்ஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்த்தோம்ல, மோடஸ் பொனன்ஸ் மோடஸ் டொலன்ஸ் அதை தான் இதில் இம்ப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரிமிஸ்ன்னு எழுந்தா அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம். இதே இஃப்ல எழுதணும்னா இஃப் சிச்சுவேஷன் தென் கன்க்ளூஷன். இப்போ இஃப் டெம்பரேச்சர் இஸ் ஹாட், நீங்கள் குளிக்க போகிறீங்க, டெம்பரேச்சர் ரொம்ப சூடாக இருந்தால் கோல்டு வாட்டரை ஏற்றுவீங்க, ஹாட் வாட்டரை இறக்குவீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிறது. இம்ப்ளிகேஷனில் சொல்லுவாங்கள்ல, இஃப் எக்ஸ் ஏவாக இருந்தால் ஒய் பியாக இருக்குன்றாங்களே, இதில் இதுதான் ப்ரெமிஸ்னா இதுதான் அதோட கன்க்ளூஷன். அதே போல் இஃப் பி தென் கியூன்னு சொல்லியிருக்காங்க, நாட் கியூவாக இருந்தால் நாட் பின்னு அர்த்தம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீவிசிட்காக நான் கொடுத்தது. ஃபஸி இன்ஃபரன்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திஸ் சிஸ்டம் யூசஸ் ஃபஸி செட் தியரி டு மேப். எதுக்குன்னா இன்புட்ஸ் டு அவுட்புட்ஸ். ஃபஸி இன்ஃபரன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸிஃபிகேஷன் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபஸிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. மேலே அந்த டேப்லர் காலமில் நிறைய மெத்தட் போட்டிருந்தோம்ல, அது என்ன பண்ணுன்னா திஸ் வில் கன்வெர்ட் த கிறிஸ்ப் இன்புட் இன்டு ஃபஸி இன்புட். அடுத்து இதில் நாலேஜ் பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த நாலேஜ் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரூல் பேஸ் அண்ட் டேட்டா பேஸ் இஸ் ஃபார்ம்ட் அப்பான் த கன்வர்ஷன் ஆஃப் கிறிஸ்ப் இன்புட் இன்டு ஃபஸி இன்புட். அப்போ இந்த ரூல்ஸ் பற்றியான கம்ப்ளீட் நாலேஜ் பேஸ் இதில் இருக்குது. The defuzzification fuzzy input is finally converting into a crisp output. இந்த பார்ட்டும் இருக்குது. ரூல் பேஸ்ன்றது என்னென்னா இஃப் தென் ரூல்ஸ் வச்சுருக்கிறது. டேட்டா பேஸ்ன்றது மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு தான் மேப் ஆகணுன்றது அந்த லாஜிக் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. டிசிஷன் மேக்கிங் யூனிட்ன்றது இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன் ஆன் ரூல்ஸ். என்ன ஆப்ரேஷன்னா இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுது. ரூல்ஸ் ஆன் input from this unit. Fuzzy interface unit இந்த part என்ன பண்ணுதுன்னா it converts the quantities into fuzzy part and defuzzification will convert the fuzzy quantity into crisp parts. ஸோ கதை ரிப்பீட்டு. அது கூட நம்ம இன்ஃபரன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். 2 இன்ஃபரன்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ மம்தமி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ மல்டி இன்புட் அண்ட் சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸி ரூல்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குன்னா இஃப் எக்ஸ் இஸ் A1 xn இஸ் A1னா தென் ஒய் இஸ் பி. அப்போ நிறையா கண்டிஷன் இருக்கும். அதை தான் வந்து மல்டி இன்புட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல x1 A1ஆக இருந்தால் x2 A2ஆக இருந்தால் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ். ஆனால் ஒய் இஸ் பின்னு சொல்லிட்டு சிங்கிள் அவுட்புட்டில் முடியறது தான் வந்து மம்தமி இன்ஃபரன்ஸ் சிஸ்டம். அப்போ வர இன்புட்டை ஃபீச்சர்ஸ்னும் வெளில வர அவுட்புட்டை வந்து கிளாஸஸ்னும் அவங்க ஆல்ரெடி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. இன்புட் இப்படி இருக்கும், அவுட்புட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்து டாக்காக்கி சுகுனோ மாடல். இது எப்படின்னா திஸ் யூசஸ் ரூல்ஸ் ஹூஸ் கான்சிக்வெண்ட் பார்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்புட் வேரியபிள். த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இன்புட் வேரியபிள். அப்போ f of x1 where x1 and y are the input and output variables respectively. The function is usually a polynomial in the input variable so that we can express in the form of y is equal to p into x1 plus pn xn with vector of real parameters. அப்போ இப்படி இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை இதில் அப்ளை பண்ணுறப்போ y is equal to ஒரு பேராமீட்டரோடு சேர்ந்து p1 into x1 plus p2 into x2 எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக இந்த p0வையும் சேர்த்து இந்த ஆட்டிங்கில் போட்டுருவோம். ஸோ த கொஸ்டின் தட் வாஸ் ஆஸ்ட் வாஸ் எதெல்லாம் வந்து அடிட்டிவ் ரூல் யூஸ் பண்ணுது இன்ஃபரன்ஸ் சிஸ்டத்தில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இதை லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ தட் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் திஸ். The primary difference is output consequence is not computed by clipping an output member function at the rule strength. In fact, there is no output member function. Instead, the output is a crisp number computed by multiplying each input by a constant. இதுதான் அது multiplying பண்ணி வருது. Then adding up the results. So multiply பண்ணுற பார்ட்டை p1 into x1 சொல்லிப்போம். add பண்ணுற பார்ட்டை இதை சொல்கிறோம். Okay, there is no output distribution, only a resulting action, which is the mathematical combination of rule strengths. The mathematical combination of rule strengths இருக்குல்ல, இதுதான் வந்து degree of applicability and output actionனு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி கம்பைன் பண்ணது நீங்கள் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா.
இது எல்லாம் கம்பைன் பண்ணி வருதில்ல. ஸோ திஸ் வில் ரிசல்ட் இன் அ நம்பர் மேபி. இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் P1 into X1 எல்லாத்தையும் காம்ப்யூட் பண்ணிகிட்டே வந்து இதை ஆட் பண்ணனா திஸ் வில் end up in some number called Y. இதுதான் அவங்க அவுட்புட் வந்து வராது. திஸ் வில் end up in some actionன்றாங்க. அவ்வளோதான். அடுத்து ஃபஸி கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸிஃபிகேஷன்லேருந்து இந்த ரூல் இந்த இன்ஃபரன்ஸ் என்ன பண்ணுதுன்னு இது வர பார்த்தோம்ல, இது ஹோலாக என்ன பண்ணுது அப்படின்றது தான் ஃபஸி கண்ட்ரோல்னு தீர்மானிக்கும். திருப்பி அதே டயக்ராம் தான். ஸோ ஃபஸிஃபையர் என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். ஃபஸி நாலேஜ் பேஸ் என்ன பண்ணும், அந்த இன்புட் அவுட்புட் ஃபஸி ரிலேஷன்ஷிப்பை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரூல் என்ன பண்ணும், என்ன பண்ணணுன்றதை அந்த ஆப்ரேஷனை பற்றியான நாலேஜை வச்சுருக்கோம். இன்ஃபரன்ஸ் இன்ஜின் என்ன பண்ணும், அதுதான் கர்னல், அதுதான் வந்து இதில் போட்டு ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லும். பேசிக்கலி திஸ் சிமுலேட்ஸ் ஹியூமன் டிசிஷன்ஸ் பை பெர்ஃபார்மிங் அப்ராக்சிமேட் ரீசனிங். அந்த இஃப் தென் ரூல் அப்ளை பண்ணதில் அதனால் டீஃபஸிஃபையர் என்ன பண்ணும், மறுபடியும் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அவுட்புட்டுக்கு மாற்றிடும். இதில் சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபஸி சிஸ்டமில் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், என்னென்னலாம் வேரியபிள் இருக்குது, இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன. ஸோ இதை பிளான்ட்ன்றதை அந்த பர்டிகுலர் சிஸ்டம்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பிளான்ட்டு, அதை சென்சார் பண்ணி ஃபஸி யூனிட்டுக்கு அனுப்புது. இப்போ இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஏசியாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏசியாக இமேஜின் பண்ணிவிட்டு அதை சென்சார் மூலியமாக அதுக்குள்ளே நடக்கிற காம்ப்யூட்டேஷன், இது ஏசிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் யூனிட்டுன்னு எடுத்துப்போம். இந்த சென்சார்ன்றது ரூம் டெம்பரேச்சரோட சென்சார். இப்போ ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த இன்டர்னல் யூனிட் பார்ட்டை தான் இவங்க கண்ட்ரோலருன்றாங்க. அந்த ரூல்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்றது தான் ஃபஸி இன்ஃபரன்ஸ் பார்ட்டு செய்யும். ஸோ நீங்கள் எதை இன்க்ளூட் பண்ணாலும் இந்த ஃபஸிஃபிகேஷன், இந்த நாலேஜ் பேஸ், இந்த ரூல் பேஸ் எல்லாமே உள்ள வரும். ஓகே, ஃபஸி சப்செட் கான்ஃபிகரேஷன், எந்த நம்பரை எப்படி டிவைட் பண்ணி அதுக்கு என்னென்ன லிங்குவிஸ்டிக் வேரியபிள் கொடுக்கறதுன்றது இந்த பார்த்துக்கும். அடுத்து மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன். ஸோ obtain the function for each subset that we get in the above step. அடுத்து ரூல் பேஸ் கான்ஃபிகரேஷன், ஃபார்முலேட் த பேஸ் பை அசைனிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். ஃபஸிஃபிகேஷன் அடுத்து நடக்குது. ஸோ ஃபஸிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் 4 ஸ்டெப்ஸ். அந்த வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் சப்செட்டாக குரூப் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்டெயின் பண்ணி அதுக்கான ரூல்ஸையும் ஃபார்முலேட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபஸிஃபிகேஷன் நடக்குது. கம்பைனிங் ஃபஸி அவுட்புட்ஸ், இப்போ நிறையா அவுட்புட் கிடைக்குதுல்ல, அதை எல்லாத்தையுமே ரீசனிங் பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து மர்ஜ் பண்ணி தான் டீஃபஸிஃபிகேஷனுக்கு அடுத்து அனுப்பணும். ஸோ இந்த பார்ட் எங்கே நடக்கும்னா, இன்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு கம்பைன் ஒர்க் பண்ணிட்டு தான் அது டீஃபஸிஃபிகேஷனுக்கு அனுப்புது. ஸோ வாட் ஆர் ஃபஸி ரூல் பேஸ்டு சிஸ்டம்ஸ்? ஃபஸி ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதே கதை தான். ஏவாக இருந்தால் பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதான். இஃப் பக்கத்தில் வரத ஆன்டிசிடென்ட்னும் தென்க்கு அப்புறம் வரத கான்சிக்வெண்ட்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபஸி லாஜிக் அப்ளை ஆகிற இடம் இது. இதை விட்டுடுங்க. இந்த லேர்னிங் ஃபேஸ் தான் ஆக்சுவலி ரூல்ஸோடைய கதையே இருக்குது. ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு நாலேஜ் பேஸ் வேணும். நாலேஜ் பேஸ் வேணும்னா அதுக்கு எங்கே இருந்தாவது லேர்னிங் வேணும். இப்போ ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது we will determine a rule base corresponding to a pair of input output variables. ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து செட் ஆஃப் இன்புட் அவுட்புட் வேரியபிள்ஸை நம்ம அந்த ட்ரைனிங் டேட்டாவில் கொடுத்தோன்னா அதுலேருந்து அது ஸ்ட்ரக்சர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ ட்ரைனிங் டேட்டா கொடுக்குறோம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது. பேராமீட்டர் எஸ்டிமேஷன்ன்றது பேராமீட்டர்ஸ் ஆஃப் த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆப்டிமைஸ்ட். இதுலேருந்து என்னென்ன பேராமீட்டர் எடுக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். அடுத்து ப்ராசஸிங் ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியலாக அடுத்தடுத்து உடனுடனே நடக்கிறது. இப்போ ரூல் பேஸ்ன்றது தான் அந்த ஆன்டிசெடென்ட் கான்சிக்வெண்ட் பார்ட்டை the number of rules needs to be determined, the rules have to be optimized. ஸோ குவாலிஃபைடாக இருக்குன்ற சென்ஸ் அந்த ரூல் பேஸை கரெக்ட் பண்ணி வைக்கிற பார்ட் இது தான். டேட்டா பேஸ்ன்றது ஆப்டிமைஸ் பேராமீட்டர் ஆஃப் த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ் ஹேவ் டு பி டிஃபைன். அப்போ இந்த பேராமீட்டர் பார்ட்டை இது பார்த்துக்கும். அடுத்து வெயிட் ஆஃப் ரூல்ஸ். ஃபார் ஃபஸி ரூல் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆப்டிமைஸ்ட் வெயிட்ஸ் ஆஃப் ஈச் ரூல் ஹேவ் டு பி கால்குலேட்டட். ரூல் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் பொறுத்தவரை ஆப்டிமைஸ்ட் வெயிட் ஆஃப் ஈச் ரூல்னா எந்த ரூலை எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிறது.
இந்த ரூல் பேஸ் கூட ஒரு டேட்டா பேஸ் ஆட் ஆகுது இந்த நாலேஜ் பேஸ்ன்ற பார்ட்டில். அதுக்கு செட் ஆஃப் இன்புட் அவுட்புட் வேரியபிள்ஸை ட்ரைனிங் டேட்டாவாக எடுத்து அனுப்புகிறாங்க. அதுலேருந்து அதோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்குது. ஸோ பெராமீட்டர் எஸ்டிமேஷன்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு பெராமீட்டர் அனுப்புகிறப்ப ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மாறாது உங்களுக்கு, பட் பெராமீட்டர்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி கம்ப்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் ஒரு பார்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தானே இன்புட் வந்து அவுட்புட்டாக இங்கே மாறுறதுக்கு எல்லாமே தேவைப்படுது இன்ஃபரன்ஸில். அந்த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற எல்லா பெராமீட்டர்ஸையும் இங்கே ஆப்டிமைஸ் பண்ணி அதை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து ரூல் பேஸை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணி தான் இன்ஃபரன்ஸ் பார்ட்டு வேலை செய்யுது. ஃப்ரம் ஃபசிஃபிகேஷன் டு டிஃபசிஃபிகேஷன், வேல்யூஸ் இங்கேருந்து அங்கே போகுது. புது டேட்டா கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபசிஃபிகேஷன் நடக்குதா, அடுத்து இன்ஃபரன்ஸ் போதா, இன்ஃபரன்ஸ் ஏற்கனவே ட்ரெயின் ஆன டேட்டாலேருந்து டீட்டெயில் எடுக்குதா, டிஃபசிஃபை பண்ணி நமக்கு சில வேல்யூஸ் கொடுக்குது. இப்போ ஒரு ஏசி யூனிட் இருக்குல்ல, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இமேஜின் திஸ் இஸ் யுவர் ரூம். ஓகே, திஸ் இஸ் த ஏசி. அதுக்குள்ளே ஒரு லாஜிக் சிஸ்டம் இருக்குது, ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்குது, இதுதான் அதோட டார்கெட் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. என்னென்ன கமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிமோட்டில் ஹீட் பண்ணுங்கள், கூல் பண்ணுங்கள், சேஞ்ச் எதுவும் பண்ணாதீங்க கமாண்ட் இருக்க போதுன்னு எடுத்துப்போம். ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு இதோடைய லிங்குவிஸ்டிக் வேரியபிள்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இதுதான் நான் இதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன்னா எப்படி பில்ட் பண்ணுறது அந்த கண்ட்ரோல் சிஸ்டம், அதுதான். என்னென்ன டெம்பரேச்சர் டேர்ம்ஸ் இருக்குன்னா, ஒன்று வெரி கோல்ட், இன்னொன்று கோல்ட், ஒன்று வார்ம், இன்னொன்று வெரி வார்ம், இன்னொன்று வந்து ஹாட். இதுலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் தெம். அப்போ இந்த லார்ஜ்லி பாசிட்டிவ், மீடியம் பாசிட்டிவ், ஸ்மால், மீடியம் நெகட்டிவ் இந்த இது வருது இல்லை, நம்ம ஆரம்பத்தில் பார்த்துமே இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டேர்மை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் 0 இருந்தால் 1, 10 இருந்தால் 1, 20 இருந்தால் 1, 30 இருந்தால் 1, 40 இருந்தால் 1 டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேல்யூவை நம்ம மாற்றிக்கிறோம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் பேஸ் ரூல்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரூல்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ரூம் ரொம்ப கோல்டாக இருக்கிறப்ப கோல்ட் ஆக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கோல்ட் ஆக்கணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த வெரி கோல்டு வந்து கோல்டாக மாறிடும். வார்ம் பண்ணணும்னா மறுபடியும் ஹீட் பண்ணுங்கள், ஹாட் ஆக்கணும்னா மறுபடியும் ஹீட் பண்ணுங்கள், திருப்பி ரொம்ப ஹாட் ஆகணும்னா மறுபடியும் ஹீட் பண்ணணும். அப்போ கோல்டாக இருக்கணும், ஆனால் ரொம்ப கோல்டாக ஆகணும்னா திருப்பி கூல் பண்ணணும், திருப்பி கோல்டு ஆகணும்னா நோ சேஞ்ச். அப்போ இந்த கோல்டு வர நோ சேஞ்ச் இருக்கும், வார்ம் வர இடம் நோ சேஞ்ச் இருக்கும், மற்றபடி கூல் பண்ணு. இது எப்படி போகும்னா, அந்த ஃபஸி யூனிட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி போகும். அப்போ இமேஜின் நான் வெரி கோல்டுன்னு சொல்லிவிட்டு இப்போது ஒரு 18 டிகிரியில் என்னோடய ஏசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வார்ம்ன்றதை வந்து நான் ஒரு 30 டிகிரிக்கு மாற்றணும்னா 18 30க்கு மாற்றுறப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா போகும்னா, நான் ரிமோட்டில் வந்துட்டு 18 இருக்குது, நான் 30 டிகிரிக்கு இப்போ வச்சோடனே அது என்ன சொல்லுது, கோல்ட்னஸை குறை. இங்கே வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை அப்படியே ஆப்போசிட் டேர்மில் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் இந்த சில்லிப்பை குறைங்க, ரொம்ப சில்லுட்டு இருக்குது, குறைங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ண தேவையில்லை. நான் 30ன்னு வச்சுட்டு என் வேலையை முடிச்சிடுவேன். அந்த ஏசிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் இது அத்தனையும். ஸோ ஈஸியாக வந்து ஒரு டெம்பரேச்சரை மாற்றிட்டு என்னடா இது வச்ச உடனே காற்றும் வர மாட்டேங்குது, சூடும் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அது உள்ளுக்குள்ளே எத்தனை தடவை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை திருப்பி ரிப்பீட் பண்ணுதுன்னு இந்த நாலேஜ் பேஸ் ரூல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து நாம் ஒரு ரூல்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த நாலேஜ் பேஸ்லேருந்து நமக்கு கிடைச்சிச்சா, இப்போ அந்த ரூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது நாலேஜ்குள்ளே வச்சுருக்கோம்ல, அதில் இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இஃப் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கோல்ட் ஆர் வெரி கோல்ட் அண்ட் டார்கெட் வந்து வார்ம் ஆகணும்னா, அப்போ கோல்டாவோ வெரி கோல்டாவோ இருந்ததுன்னா, இப்போ 18 டிகிரியோ அதுக்கு கீழேயோ இருந்ததுன்னா அப்போ ஹீட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை டெம்பரேச்சர் ஹாட்டோ வெரி ஹாட்டோ ஏசி ஆனே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, கூல் பண்ணணும், டார்கெட் ஷுட் பி ஆக்சுவலி கோல்டு. டெம்பரேச்சர் வார்மாக இருக்குது அண்ட் டார்கெட்டும் வார்மாக இருக்கணும்னா டோன்ட் சேஞ்ச் எனி திங், அப்டைன் ஃபஸி வேல்யூ. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸி செட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் எவாலுவேஷன் ஆஃப் ரூல்ஸ். த ஆப்ரேஷன்ஸ் யூஸ்ட் ஃபார்
ஆர் அண்ட் ஆன் ஆர் மேக்ஸ் அண்ட் மின். ஸோ ஆர்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்னா மினிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பைன் ஆல் ரிசல்ட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் டு ஃபார்ம் அ ஃபைனல் ரிசல்ட் அண்ட் திஸ் ரிசல்ட் இஸ் அ ஃபஸி வேல்யூ. ஸோ என்ன ஆக்ஷன் பண்ணுன்றதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஃபஸி வேல்யூ வந்துடும். டீஃபஸிஃபிகேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் அக்கார்டிங் டு த மெம்பர்ஷிப். ஸோ ஏற்கனவே வந்து ஃபஸிஃபை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப நம்ம கொடுக்குற டெம்பரேச்சருக்கு வந்து இங்கே நின்றுடும். ரொம்ப டீட்டெயில்டு ஒர்க்கிங் அவங்களும் கொடுக்கல, ஓரளவுக்கு இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் யூ ஹவ் அட்லீஸ்ட் காட் சம் ஐடியா அபவுட் இட்.